ஒடியா 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 கைத்துட்டு மைக்கு விடு உண்மையிலேயே சொல்றேன், சத்தியமா சொல்றேன், அண்ணா இல்லைன்னா அங்க டீமே இல்ல. டீம்னா அண்ணா, அண்ணா டீம். இப்ப இந்த 6 மட்டும் அடிக்கலாம் வச்சுங்களேன், நாங்க தோத்துட்டு வீட்டுக்கு போயிருப்போம். அந்த மாதிரி அடி அண்ணன் பயலுகடா. யோ 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 ஈஸியான பாலியா, இத போய் விடுற பேஸ்டியா நீ. டேய் போன பால் தான் 6 அடிச்சான். போன பால் யாரா அவரை டீம்ல இழுத்ததே? அவரே வந்துட்டாருண்ணா. ஏன் இவர் எல்லாம் டீம்ல ஆளே இல்லையா? எதுக்குடா அவரை கூப்பிடுறீங்க? வயசாயிட்டா போய் உட்கார வேண்டியதானே அவரு. நீங்களே பேட்டிங் ஆளுங்கடா. வெள்ளாட தெரியாம வந்துடுறது என்னத்த சொல்ல. ஒடியா வேமா ஒடியா கைத்துட்டு மைக் கொடு. உண்மையிலேயே சொல்றேன், சத்தியமா சொல்றேன், அண்ணன் இல்லைன்னா டீமே இல்ல. பவுலிங்னா அண்ணா, அண்ணன்னா பவுலிங்ல அண்ணன் அடிச்சுக்க ஆளே கிடையாது. இப்ப இந்த விக்கெட் மட்டும் எடுக்கலாம் வச்சுங்களேன், எங்க டீம் கதை முடிஞ்சு. உண்மையா சொல்றேன், அண்ணன் பயிலுக அடங்கு அப்ப மன கிழிச்சு இன்னைக்கு பவுலிங் போடுறா. பவுலிங் போடுறா பால தொடுறா. என்னடா அண்ணன் சொன்னீங்க, இப்ப வாடா போடான்னு சொல்றீங்க. அப்படிதான்டா பேசுவேன். இனிமே பால தொட்ட நீ செத்த. போட்டாச்சு மைக் கொடு. உண்மையா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், அண்ணா இல்லைன்னா டீமே இல்ல. இப்ப இந்த கேட்ச மட்டும் பிடிக்கலாம் வச்சுங்க, நாங்க தோத்துருப்போம். கேட்ச்னு வந்துட்டு அண்ணன் ஸ்பைடர்மேன் மாதிரி சும்மா தாவி பிடிப்பாப்புல. அண்ணன் பயலுகடா. அடங்கு அப்ப மோனலாம் மறுபடியுமா போங்கடா டேய். என் கண்ணுக்குள்ள ஒரு சிறுக்கி எப்படி பாக்குறான் பாரு பொறுக்கி. ஏங்க நில்லுங்க, ரொம்ப நேரமா உங்க பின்னாடியே வரேன். ஓ அப்படியா, சரி முன்னாடி போங்க. A few minutes later. அப்பாடி ஒரு வழியா கஷ்டப்பட்டு நம்பர் வாங்கியாச்சு. வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ண வேண்டியதான். ஹாய்ங்க, உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே பிடிச்சிருந்தது, நேர்ல சொல்ல முடியல, அதான் வாட்ஸ்அப்ல சொல்றேன். ஐ லவ் யூங்க. ஹாய்ங்க, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே பிடிச்சிருந்தது, நேர்ல சொல்ல முடியல, அதான் வாட்ஸ்அப்ல சொன்னேன். ஐ லவ் யூங்க. நம்ம குரலாது சி டெலீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து பேசுவோம். ரொமான்டிக்கா ட்ரை பண்ணுவோம். ஹாய்ங்க, உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே பிடிச்சிருந்தது, நேர்ல சொல்ல முடியல, அதான் வாட்ஸ்அப்ல சொல்றேன். ஐ லவ் யூங்க. ஹாய்ங்க, உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே பிடிச்சிருந்தது, நேர்ல சொல்ல முடியல, அதான் வாட்ஸ்அப்ல சொல்றேன். ஐ லவ் யூங்க. ஏச்சி நம்ம குரலா அது. சி 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 காத்து வீசுது, கண்ணா பின்னான் வீசுது. குளிர்தே, ஆஃப் பண்ணிட வேண்டியதான், சரிவிட்டு வராது. காத்து வீசுது, கண்ணா பின்னான் வீசுது. அப்பாடி இந்த கொசு தலை வரியா, ஃபேனை போடுவோம். அப்பாடி அடிக்குது குளிரு திண்டாக்கு தக்கு ஜின். ஆஃப் பண்ணிட வேண்டியதான், வேற வழி கிடையாது. அடிக்குது குளிரு திண்டாக்கு ஜின். ஃபேனை ஆன் பண்ணா குளிருது, ஃபேனை ஆஃப் பண்ணா கொசு டிஎட் பாடுது. இதுக்கெல்லாம் ஒரு வழி தான்டா இருக்கு. இனிமே எப்படி கொசு வருதுன்னு பாக்குறேன். என்னடா அது, ஏதோ முரட்டு கொசுவா இருக்கும்ல. என்ன இது, கொசு சவுண்ட் மாதிரியே தெரியலையே. ஏண்டா பட்டுன்னு தான் விட்டு தொலையாண்டா, என்னடா மியூசிக் வச்சிட்டு இருக்க? நீங்க தூங்குன மாதிரிதான். இந்த புத்தாண்டு அருமையான புத்தாண்டு. காலையில எழுந்த உடனே மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கும். இனிய புத்தாண்டு இந்த புத்தாண்டு. A few moments later. இதுதான் மங்களகரமான மார்னிங்கா? இன்னைக்கு காலண்டர்ல என்ன போட்டிருக்குன்னு பார்க்கலையே, போய் பார்ப்போம். என்ன போட்டிருக்கு? பரிசு. ஆஹா, என்ன பரிசுன்னு பார்ப்போம். மா பசிக்குதுமா, என்ன சாப்பாடு? உப்புமாடா. இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக புத்தாண்டை முன்னிட்டு உப்புமா. லவ் கேக்குது, லவ். யோ ஏயா புள்ளைய பத்தி அடிக்கிறியா? யோ ஸ்கூலுக்கு படிக்க ஆரம்பிச்சா லவ் பண்ணி தெரியாயா? லவ் 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 கேக்குதே. சிச்சி ஓடு. நானே ஏன்னா புள்ளைய அடிக்கிறியா? யோ லவ் பண்றாயாமா? நோ, என்னன்னா நீ இந்த காலத்துல போய் லவ் பண்றதுக்குலாம் அடிக்கிற? யோ லவ் பண்ணா பரவாயில்லையா, வேற ஜாதி பண்ண லவ் பண்றான், பண்ணலாமா? பெரிய காதல் மன்னனு இவரு.
தம்பி ஏன்பா புள்ளைய போட்டு அடிக்கிறியா? லவ் பண்றாயா அவன்? யோ இந்த காலத்துல போய் ஜாதி பாத்துட்டு இருக்கியா? யோ ஜாதி என்னையா ஜாதி? நான் பாப்பனா ஜாதி? இவன் வேற மத பொண்ணு லவ் பண்றாயா? இங்க வா அடி வாங்க வா. WWE சாம்பியன்டா. லவ் கேக்குது லவ். யோ யாயா புள்ளைய போட்டு அடிக்கிறியா? யோ லவ் பண்றாயா அவன்? யோ என்னையா நீ இந்த காலத்துல போய் ஜாதி மதம் பாக்குறியா? யோ ஜாதி மதம்லாம் நான் பாப்பனாயா? அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணா பரவாயில்லையா, அவன் ஒரு பையனை லவ் பண்றாயா? யோ ஆயோ அவனாடா நீ? அதாவது பப்ளிக் டாய்லெட் இருந்தும் பப்ளிக் பிளேஸ்ல பாத்ரூம் போறாங்க. இது ரொம்ப தப்பு சார். ஒரு நிமிஷம் சொல்லு தம்பி. ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்றேன் பாருங்க சார். தம்பி பாத்ரூம் இங்க தானப்பா இருக்கு. இதுதான் 10 ரூபா கொடுத்துட்டு உள்ள போங்க. 10 ரூபாயா? ஆமா. இல்லையேப்பா என்கிட்ட. இல்லைன்னா வெளில எங்கேயாச்சும் போய்க்குங்க. சரிப்பா இங்கதான் யாரும் இல்லை, போக வேண்டியதான். 10 ரூபா இருக்கிறவன் பாத்ரூம் உள்ள போறான், 10 ரூபா இல்லாதவன் வெளில தானே சார் போறான். அதான் சில இடங்கள்ல இலவச டாய்லெட் இருக்கே, சில இடங்கள்ல. ஏன் சார் சில இடங்கள்ல தான் உங்களுக்கு பாத்ரூம் வருமா? தம்பி அப்படிலாம் இல்லைல்ல. அப்புறம் ஏன் சார் இப்படி பண்றீங்க? கொஞ்சமாச்சும் நியாயமா பேசுங்க சார். குடிக்கிற தண்ணி தான் காசு குத்து வாங்குறோம்னா பாத்ரூம் கூடவா சார் காசு குத்து போனோம்? முதல்ல இலவச டாய்லெட் எங்க பார்த்தாலும் கட்டுங்க சார், அப்புறம் இதை பத்தி வந்து பேசுங்க சார். ஓகேப்பா நீ சொல்ற மாதிரி எல்லா பஸ் ஸ்டாண்ட்லயும் இலவச டாய்லெட் கட்டிட்டு அப்புறம் நாங்க வந்து பேசுறோம், சரிங்களா? ஓகே சார். டேய் மச்சான் சூப்பர்ரா. ஃபிளாஷ்பேக் எப்படிரா? டேய் அந்த ஃபிளாஷ்பேக்லாம் உண்மைதான், ஆனா அதுல அந்த வயசான தாத்தா கிடையாதுடா, அது நானு. என்னடா சொல்ற? ஆமாண்டா மச்சான், அன்னைக்கு ஒரு நாள் பாத்ரூம் அடக்க முடியலடா, சேர்னு உள்ள போனா 10 ரூபா தான் போலான்றாரு. என்கிட்ட காசே இல்லடா, அதான் போய் யாரும் இல்லாத இடத்துல போய் இறக்கி நாசம் பண்ணிட்டேன்டா. बाथरूम के 10 ரூபா, बाथरूम के 10 ரூபா, बाथरूम के 10 ரூபா. ஐயோ ஊருக்குள்ள அந்த நாய் தொலை தாகாமல சை. அப்பாடி. ஐயோ சாமி. அப்பல மூச்சு விடாத, நீ இருக்கிற சாமிக்கு தெரியாது. மூச்சு விட கூடாதா? அப்பாடி நம்ம தப்பிச்சோம். A few minutes later. ஐயோ எங்கடா ஓடி போய் ஒளிஞ்சுக்க வேண்டியதான். இது ஓகே. என்ன உள்ள வந்துட்டு? யாரு டைல்ஸ கரையாக்குனது? அம்மா அந்த சுவாமி தாம்மா, விட்டுறாதம்மா. இங்க தொட தொட. நான் சுவாமி கடிச்சு ரத்தத்தெல்லாம் குடிப்பேன். சரி இங்க தொட. போய் சொம்புல தண்ணி எடுத்துட்டு வா. சொம்பு இருந்தாதான் மேடம் தண்ணி பிடிப்பாங்க போல. ஆலிய மூஞ்சி பாரு. அப்படியே பிளேட் ஒன்று எடுத்துட்டு வா. ஐயா ஜக்கம்மா பொட்டு வச்சுட்டு இது பண்ற வேலை இருக்க. காய்கறி எடுத்துட்டு வந்துரு. அப்படியே ஏன் எல்லாத்தையும் ஒரே தடவை சொல்ல முடியுங்க? உனக்கு என்ன 8 கால் பூச்சி மாதிரி 4 கை 4 காலா இருக்க? ஒன்னு தான் எடுத்துட்டு வருவா. என்னால எடுத்துட்டு ரெண்டு பேர் எடுத்துக்கப்பா. பாத்தி அப்ப உன் பொண்டாட்டியா? ஆமால, எவ்வளவு தைரியம் தான் உன்னை எப்படி சொல்லுவா இன்னைக்கு அவள? கதவு திறடி. யாரும் கதவு திறக்க கூடாது சொல்லிட்டேன். என்னடி திமிரா உனக்கு? ஐயோ மாமா மூஞ்சில குத்தாதீங்க மாமா, வலிக்குது மாமா, வலிக்குது மாமா. என்ன இந்த அளவுக்கு போட்டு அடிக்கிறான்? அச்சோ செத்துக்கிட்டு போயிட போறா. மாமா பேசாம அடிக்காதீங்க மாமா. மாமா இன்னும் பேசாத மாமா. அத்தை காப்பாத்துங்க, அத்தை காப்பாத்துங்க. ஐயோ கொண்டு போட போறான். புள்ள வேற ரொம்ப கோவக்காரனாச்சே, நம்ம வேற ஏத்தி விட்டோம். தம்பி அடிக்காதீங்க மாமா, வலிக்குது. உதைக்காதீங்க மாமா, வலிக்குது. ஏச்சி ஒன்னேடு. ஐயோ நம்ம போலீஸா? எல்லா மூஞ்சி திருட்டு மூஞ்சி மாதிரியே இருக்கு. யாரா போலீஸ்? போலீஸ்ரா. சீக்கிரம் சொல்லுடா. ஒருவேளை இவனா இருக்குமோ? இவளா கூட இருக்குமோ? ஆடி போனா அவனி. ஐயோ பாக்குறானே, ரொம்ப கேஷுவலா இருக்கானே, ஒருவேளை இவனா இருக்குமோ? அவன் கண்டுபிடிக்க மாட்டான் போற. சும்மா ஓவரா வர பேசுறான். என்ன நம்மளையே பாக்குறான். நீ தான்டா. யார் நானா? டேய் முட்டை கிட்ட வாங்காதடா. இல்ல நீதான். டேய் சொன்னா கேளு, முட்டை வாங்காத. நான் வேணா ஒரு சான்ஸ் தரேன், வேற யாருன்னா சொல்லிக்க. நீ தான்டா. டேய் சொன்னா கேளுடா, என்னெல்லாம் சொல்லாதடா. நீ தான்டா திருட. டேய் யார திருடங்கிற? சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா சொல்லி வளர்த்தாங்கடா எந்த பொருளையும் திருடக்கூடாதுன்னு. அப்பேற்பட்ட என்ன நீ திருடங்கிறியா? நான் விளையாட்டுக்கு வரலடா, வீட்டுக்கு போறேன்டா, போங்கடா. டேய் சீட்டை ஊத்துறப்படா. டேய் என்ன இருக்கா திருடன்னு சொன்னீங்க? சீட்லாம் தர முடியாது, போடா. டேய் நீ என்ன சீட்டு? ராஜாடா.
நீ என்ன சீட்டு? நான் ராணி. நீ? மந்திரி. நான் போலீஸு. அப்போ அந்த நாய் தாண்டா திருட.